ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், சிம்பிளான கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு தான் இன்றைக்கி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கத்திரிக்காயை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காயை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதே கடாயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா பாயில் ஆகிட்டு சுருங்கின மாதிரி ஆயிரும் கத்திரிக்காய். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் சொல்கிற மெத்தட்லேயே இப்படியே செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், சரியா? என்னடா சடனே அப்படி சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எக்கு, அப்பளம், அதுக்கப்புறம் வந்து அரிசி வத்தல் சொல்லுவாங்கள்ல, அரிசி வத்தல், எது வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம செம்ம டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே கடாயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இது கூட வந்து கர்டு, அப்புறம் வந்து அப்பளம், அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எக்கு, மெயினாக எக்கு வச்சு சாப்பிட்லாம் காரக்குழம்புக்கு, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பூண்டு வந்து கட் பண்ணி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம வந்து பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது தான் நமக்கு வந்து எந்த குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வந்து 1 பை 1 சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நான் சொல்கிற மெத்தடில் இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகிட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லெண்ணெயிலே வதக்கிட்டுருக்கோம்ல, ஸோ வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம், சரிங்களா? தக்காளி சேர்த்துட்டு தக்காளியே கொஞ்சம் கொலைய வைக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் கூட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து கிளறாமல் அப்படியே மூடி வைக்க போகிறேன். நான் மஞ்சப்பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்து, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் சேர்த்து இது கூட நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா? சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன்னா, இது வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியில் குழம்பு மிளகாய் பொடி, இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். இந்த காரக்குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் நாங்கள் தனியாக மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் தனியாக நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம். இப்போ இந்த கத்திரிக்காய் கூட நம்ம போட்டிருந்த மிளகாத்தூள், கத்திரிக்காய், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்ந்து குழஞ்ச மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நாம் மூடி வச்சிடலாம்.